வணக்கம், வெல்கம் டு மாயோன் வாஸ்து. நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து @SU9NR அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேள்வி வந்திருக்கு. இதே குறைபாடு தென்மேற்கு குறைந்து தென்கிழக்கு நீண்டு இருந்தால் என்ன வாஸ்து பலன் ஐயா? ஓகே, எந்த கேள்வி பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க? அக்னி மூலை வளர்வது சரியா தவறா? ஓகே, தென்மேற்கு குறைந்து தென்கிழக்கு, அப்போ தென்கிழக்கு வளர்ந்திருந்தால் சரியான்னு கேட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி தான் சார் வரும். அது நீங்கள் பாருங்கள். இந்த பார்ட் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஒரு லேண்டில் நல்லா புரிஞ்சுக்குங்க. மனைக்கு இந்த முறை ஒரு மாதிரி வேலை செய்யும், வீட்டுக்கு இந்த முறை வேறு மாதிரி வேலை செய்யும். தயவு செஞ்சு அதை நீங்கள் ரெண்டுத்தையும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. மனைக்கு சொல்கிற வாஸ்துவை வீட்டுக்கும், வீட்டுக்கு சொல்கிற வாஸ்துவை மனைக்கும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. முதல்ல மனைக்கு பாருங்கள். ஏன்னா அது வாஸ்துவில் சொல்லப்பட்டது மெயினாக பார்த்தீங்கன்னா மனைக்கு தான் சொன்னாங்க, வீட்டுக்கு சொல்லலை. ஆனால் இவங்க வீட்டுக்கும் சேர்த்து அதுனா இதுதான் வரும் அப்படிங்கிறது ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. நிறைய வாஸ்து பார்க்குறவங்க கொஞ்சம் தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த மனை எடுத்துங்க, ஒரு தெற்கு பார்த்த மனை. இதில் தென்மேற்கு நிருதி மூலை ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட் ஆகணும். சின்னதாக ஒரு அடி, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், சின்னதாக 1 அடி 2 அடி கட் பண்ணுறதெல்லாம் கணக்கு கிடையாது, சரிங்களா? ஒரு மனைன்னு இருந்தால் இப்போ இந்த மனையை எடுத்து அகலத்தில் 40 அடின்னு வச்சுக்கோங்க, நீளத்தில் 60 அடி, ஒரு கிரவுண்டு பிளாட்னு எடுத்துங்க. இது ஒரு 20 அடி, இது ஒரு 20 அடி பார்ட்டு சென்டராக பிரிக்கிறது. ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் உச்சம் நீச்சம் பிரிக்கிற கான்செப்ட் என்னென்னு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 30 அடி, நீச்சம் ஒரு 30 அடி. இந்த மாதிரி இருக்கிற பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு 20க்கு 30 கட்டாயிருக்கணும் தென்மேற்கில். நீங்கள் கேட்குற கேள்வி இப்படி தான் கேட்குறீங்க, ரைட்டுங்களா? சின்னதாக 1 அடி 2 அடி கட் பண்ணுறதெல்லாம் கணக்கில் வராது, அதெல்லாம் நினச்சி குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக ஒரு அடி நீண்டு போயிருக்கு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. தயவு செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட்டாயிருக்கு, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற லேண்ட் வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தெற்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த மனையில் இந்த பார்ட் நான் இப்போ டிக் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்ட் உச்சப்பகுதி, தெற்கில் உச்சப்பகுதி உங்களுக்கு இருக்குது, நீச்சம் தான் கட்டாயிருக்கு. அப்போனா தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனையை வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்த ஃபுல்லாக ஒரு கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்ட் ஃபுல்லாக இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு, இந்த இடத்துக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு பேசேஜ் மாதிரியோ ஒரு வழி மாதிரி தான் பயன்படுத்துவீங்க, கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல உள்ளே வீடு கட்டுவீங்க, கரெக்டாக? இப்போ வாசல் இங்கே வச்சு கட்டுவீங்க, கரெக்டாக? அப்போ அதெல்லாம் சரியாக வரும், ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது பொதுவாக ஒரு மனையை ஸ்கொயராகவோ சதுரமாகவோ செவ்வகமாகவோ தான் வாங்கணும். இந்த மாதிரி கட்டானா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தப்பு தான். இருந்தாலும் இந்த மனை வாங்கலாம், ஏன்னா உச்சப்பகுதி வளர்ந்துருக்கு. இப்போ உச்சப்பகுதி வழியாக நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், கார் பார்க் கேட்டு கொடுக்கலாம், காம்பவுண்ட் வாலோட கேட்டு உச்சப்பகுதியில் வரும், சரிங்களா? அந்த வழியாக நீங்கள் என்ட்ரி கொடுத்து இந்த வீடை கட்டலாம். கட்டும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்ல அமைப்பு தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி மனை இருந்தால், நைருதி மூலை கட்டாக இருந்து தென்கிழக்கு வளர்ந்திருந்தால் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நீங்கள் நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம், சரிங்களா? இதுவே தென்கிழக்கு கட்டாயி தென்மேற்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மனையை வாங்காதீங்க, புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. வாங்காதீங்கன்னா அதை மட்டுமே மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். தென்மேற்கில் ரெண்டுமே நீச்சப்பகுதி, நீச்சப்பகுதி மட்டும்தான் என்ட்ரி இருக்குது, உச்சப்பகுதி கட்டாயம் இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த காம்பவுண்ட் வாலோட கேட்டு, அந்த முதல் நுழைவாயில் இருக்குது பாருங்கள், அது நீச்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும் அந்த மனைக்கு, கரெக்டுங்களா? அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன். உள்ளே நீங்கள் வீட்டு இப்போ அந்த உள்ளே இருக்கிற, இப்போ நான் வீடு காட்டியிருக்கிறேன்ல, உள்பகுதியில் நீங்கள் வாஸ்துப்படி பக்காவாக போட்டுருவீங்க. ஆனால் காம்பவுண்ட் வாலோட கேட்டு நீங்கள் தப்பாக மட்டும்தான் வைக்க முடியும், நீச்சத்தில் என்ட்ரி இருக்கிறதுனால. ஒரு மனைக்கும் ஒரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், காம்பவுண்ட் வாலோட கேட்டும் வீட்டுக்கு தலைவாசலும். வீட்டோட தலைவாசல் சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் சுவர்னு சொல்லுவோம், காம்பவுண்ட் வாலை தந்தை சுவர்னு சொல்லுவோம். அப்போ எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள். குடும்பத்தில்
தாய் தந்தை 2 பேருமே ரொம்ப முக்கியம்ல. அந்த மாதிரி காம்பவுண்ட் வாலோட கேட்டும் முக்கியம். வீட்டுக்குள்ள வர தலைவாசலும் முக்கியம். அத மனசுல வச்சுக்கங்க. அந்த ரீசனுக்காக தான் இந்த மாரி வளர்ந்திருந்தாலோ, கட்டானாலோ இத வாங்கலாம், இத வாங்கக்கூடாதுன்னு பிரிச்சு சொல்றதுக்கு காரணம் இதுதான் காரணம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரிஞ்சிரும். உச்சப்பகுதி வந்து ஒரு மனையில கட்டாகக்கூடாது. நீச்சப்பகுதி கட்டானா பரவால்ல. இவ்வளோதான் லாஜிக். சரிங்களா? உச்சப்பகுதின்றது நல்ல விஷயம் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான வழி. அப்ப அந்த உச்சப்பகுதிலாம் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஒரு மனைக்குன்னு இருக்கணும். உச்சப்பகுதி இருக்கணும். வீட்டுக்கும் இருக்கணும், மனைக்கும் இருக்கணும். ஓகேங்களா சார்? தேங்க் யூ.